Hi everyone, welcome to I Think You Think channel. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அண்ட் ஃபார்முலா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் அது எதுக்காக பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ கண்டிஷன் ஃபார்மேட்டிங் யூஸ்வலாக பண்ணுறோம் அப்படின்னா லைக் நார்மலாக இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போகும், இல்லை ஹை லெஸ் இதோ ஈக்குவல் டு இதெல்லாம் பண்ணுவோம், இல்லை டேட்டா பாஸ் பண்ணுவோம், இல்லை கலர் கேட் பண்ணுவோம். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். வேற இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏதாவது மாற்றினேன் அப்படின்னா இதில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை என்னால் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸாம் 2 எக்ஸாம் 1 கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி லெஸ் தென் எக்ஸாம் 1 ரெட் வரணும், ஈக்குவல் டு எக்ஸாம் 1 க்ரீன் வரணும், கிரேட்டர் டு எக்ஸாம் 1 ப்ளூவாக மாறணும். ஸோ இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நியூ ரூல் கிரியேட் பண்ணணும். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு கிரியேட் பண்ணிட்டு ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும். அங்கே போயிட்டு ஈக்குவல் டு திஸ் செலக்ட் பண்ண டாலர் சிம்பிள் வரும். டாலர் சிம்பிள் எடுக்கல அப்படின்னா ஃபார்மேட் ஒர்க் ஆகாது. அந்த ஒரு செல்லுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், மிச்சதுக்கு ஒர்க் ஆகாது. அதான் யூஸ் ஆஃப் ஃபார்மேட் சிம்பிள், டாலர் சிம்பிள். ஓகே, ஸோ இப்படி செலக்ட் பண்ணியாச்சு. இது எக்ஸாம் 2க்கு எக்ஸாம் 1 ஈக்குவலாக இருந்தது என்ன பண்ணணும், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்பரு, ஃபாண்ட்டு, பார்டரு, ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் ஃபில் இப்போ கொடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணி ஓகே. ஓகே, இப்போது எனக்கு இந்த ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஃபார்மேட்டிங் தான் பண்ணலான்னு கிடையாது. இந்த ஒரே பாக்ஸ்லேயும் இந்த 3 ஃபார்மேட்டிங்குமே பண்ணலாம். அதுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை நியூ ரூல் கொடுத்து ஈக்குவல் டு அதை இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் இது கிரேட்டர் தென் இருந்தால் ப்ளூவாக மாறணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது அதிகமாக இருந்தால் ப்ளூ ஆகிடுது. ஆக நீங்கள் ஃபார்முலா வச்சு லோவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு எக்ஸாம் 2 M4 less than this. அப்படி இருந்ததுன்னா ரெட் வரணும். அப்படி இருந்ததுன்னா ரெட் ஒன்று ஃபாண்ட்டில் போயிட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடும் கலர். ஓகே ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் மற்ற இடத்துக்கும் சேஞ்ச் ஓவர் பண்ணாலும் என்ன பண்ணுறது, போயிட்டு நம்ம இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இந்த ப்ரஷ்ஷை இங்கே போட்டு விட்டாலே போதும், சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பாக்ஸில் மல்டிபிள் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும், பண்ணிவிட்டு அதை கம்பேரிசனும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக இது வந்து கம்பேரிசன் ஆகிடுச்சு. ஸோ இது ஈக்குவலாக இருக்குது, க்ரீன் வந்திருக்கு, இதை விட இது ஜாஸ்தியாக இருக்குது, ரெட்டு வந்திருக்கு, இதை விட இது கம்மியாக இருக்குது, ப்ளூ வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து மல்டிபிள் கலர் ஃபார்மேட்டிங் ஒவ்வொரு பாக்ஸில் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் இது. ஸோ ஓகே, இப்போது எனக்கு இப்போ இந்த ஒரு பாக்ஸை பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஒரு ரோவை சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ். ஸோ இதுதான் நம்ம இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபார்மேட்டிங்கும் இதுதான். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பாக்ஸுக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றது போட்டுருவோம். ஓகேவா, எனக்கு இது இப்படி ரிப்பீட் ஆக வேணும், நமக்கு வந்து கே காலம் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா
ஓகே, மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு அப்ளை. ஓகே, ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரீசன் வந்துட்டு இந்த ப்ளூ ரெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பண்ணாமல் ஓகே, இப்போ ஃபர்தராக எனக்கு இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எனக்கு இந்த ஃபுல் ரோவுக்கும் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான், இதுலேயே கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டுக்கு போயிடுங்க. அதில் வந்து மேனேஜ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ரூல்ஸில் போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஆக்சுவலி இது எடுத்துக்கலாம். இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் M4ம் L4ம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே காமனாக இருக்கிறதால இது இருக்கிற எல்லாத்துக்கும் காமனாக எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதை சிங்கிளாக எடுத்துக்கணும். சிங்கிளாக எம்மையும் எல்லையும் ஃப்ரீஸ் பண்ணணும். ரோஸ் சேஞ்ச் ஆகும், காலம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எம்மையும் எல்லையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இங்கே அப்ளைஸ் டூ அப்படின்னு இருக்குல்ல, அப்ளைஸ் டூன்றது எந்தெந்த இடத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபுல் பாக்ஸுக்கு அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். பண்ணிங்கன்னா இது மாதிரி மாறிடும். அகைன் ஃபார்மேட்டிங்க்கு போயிட்டு எடிட் ரூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே முன்னாடி ஒரு டாலர். ஸோ விச் மீன்ஸ் டாலர் போடுற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது. ஸோ காலம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு டாலர், அதுக்கு முன்னாடி $டாலர் போட்டோன்னா காலம் ஃப்ரீஸ் ஆகிடும். ரோவை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி டாலர் போட்டோன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை ஸ்டோவில் வந்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் இதையும் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் இங்கே டாலர், இதில் இங்கே டாலர் போட்டு ஓகே ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்தா ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்படி தான் வந்து ஃபுல் ரோவையும் நம்மளோட கண்டிஷன் ஃபார்மேட்டுக்கு அகேன்ஸ்டாக மாற்றுற ஃபங்க்ஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.